தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவு அமைக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், யார் தொடர்ந்த வழக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் தொடங்கும் நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பொதுவெளியில் வெளியான தகவலை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது கடந்த 2013ஆம் ஆண்டு. இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பள்ளி நேரத்தில் அத்தனை பேருந்துகளிலும் மாணவர்கள், இளைஞர்கள் படிக்கட்டுகளாக பயணம் செய்கின்றனர். இதனால் விபத்துக்கள் ஏற்படுகிறது, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே இதை நிரந்தரமாக தவிர்க்க உரிய வழிமுறைகளை முதலில் ஏற்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள், அதாவது முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவை அமைக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் இதை அமல்படுத்தும் விதமாக தமிழகத்தில் எத்தனை அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் உள்ளது, அதே போன்று எத்தனை தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் இல்லாமல் உள்ளது என்ற விவரங்களை தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் போக்குவரத்து செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 6 வாரம் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.